என் படிப்பு முடிந்த உடனேயே என் பெற்றோர் எனக்கு திருமணம் செய்ய முடிவெடுத்தனர். என் அப்பாவின் நண்பரின் மகனுக்கு எனக்கு திருமணம் நடந்தது. என் மாமனார் என் அப்பாவின் நெருங்கிய நண்பர். ஆனால் அவர்களின் நட்பு சிறு வயதில் தான் அதிகமாக இருந்தது. திருமணத்திற்கு பிறகுதான் நான் என் மாமனாரை முதல் முறை பார்த்தேன். திருமணத்திற்கு பிறகு என் மாமனாருக்கும் அப்பாவுக்கும் இடையிலான நட்பு பெயரளவில் மட்டுமே இருந்தது. அவர்கள் எப்போதாவது தான் சந்தித்துக் கொள்வார்கள். ஆனால் ஒரு நாள் என் அப்பா தன் நண்பரின் மகனை பார்த்தபோது அவருக்கு மிகவும் பிடித்து போனது. என் அப்பா உடனே என் மாமனாரிடம் அவர் மகனின் திருமணத்தை பற்றி பேசினார். அதற்கு என் மாமனார், நான் என் மகனுக்கு பெண் தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார். அப்போது என் அப்பாவுக்கு என்னை பற்றிய நினைவு வந்து என் மாமனாரிடம் என்னை பற்றி சொன்னார். மாப்பிள்ளை வீட்டார்கள் என்னை பார்க்க வந்தபோது என்னை பார்த்த உடனேயே பிடித்து விட்டது. இப்படியாக என் திருமணம் நடந்தது. என் மாமனார் மற்றும் அப்பாவின் பழைய நட்பு மீண்டும் உறுதியானது. நான் விடைபெற்று என் புகுந்த வீட்டிற்கு வந்தேன். என் மாமனார் மாமியாரின் குணம் என்னிடம் மிகவும் நன்றாக இருந்தது. என் கணவரின் அண்ணி என்னுடன் ஒரு சகோதரியைப் போலவே பழகினார். அவர் மகள் எனக்கு ஒரு தோழியாகவே மாறிவிட்டாள். நான் மிக விரைவில் என் புகுந்த வீட்டினருடன் பழகிவிட்டேன். அவர்களின் குணத்தை புரிந்து கொண்டேன். என் கணவரின் குணமும் மிகவும் நன்றாக இருந்தது. அவர் என் மீது மிகுந்த அக்கறை காட்டினார். அவர் ஒரு சிறந்த மனிதர். திருமணமான 4 மாதங்களுக்கு பிறகு என் கணவர் வேலை விஷயமாக வேறொரு நகரத்திற்கு செல்ல வேண்டியிருந்தது. தனக்கு 1 மாதம் விடுமுறை கிடைத்துள்ளதாக அவர் என்னிடம் கூறினார். ஆனால் நான் பிடிவாதம் பிடித்து இன்னும் 1 வாரம் நீடிக்க செய்தேன். அதற்கு மேல் விடுமுறை எடுக்க வாய்ப்பில்லை. என் கணவர் செல்வதை நினைத்து நான் மிகவும் சோகமாக இருந்தேன். அவர் இல்லாமல் நான் எப்படி இருப்பேன் என்று நினைத்து அழுது கொண்டே இருந்தேன். கணவன் மனைவி உறவை கடவுள் அப்படித்தான் படைத்திருக்கிறார். இருவரும் ஒன்றாக இல்லை என்றால் இருக்க முடியாது. அந்த பிரிவை தாங்க முடியாது. எனக்கு திருமணமாகி இன்னும் 4 மாதங்கள் தான் ஆகியிருந்தன. என் கணவர் இல்லாமல் என்னால் இருக்க முடியவில்லை. ஆனால் அவர் கிளம்ப வேண்டிய அந்த நாளும் சீக்கிரம் வந்துவிட்டது. வேலை விஷயமாக என் கணவர் 9 மாதங்களுக்கு வெளியூர் சென்று விட்டார். அவர் சென்ற பிறகு நான் நாள் முழுவதும் சோகமாகவே இருப்பேன். யாருடனும் பேச மாட்டேன். என் மாமியாரும் என் கணவரின் அண்ணியும் எனக்கு நிறைய ஆறுதல் கூறினார்கள். அவர்கள் மகளும் எப்போதும் என்னை சிரிக்க வைக்க முயற்சிப்பாள். நீ இந்த வீட்டில் தனியாக இல்லை, நாங்கள் உனக்கு துணையாக இருக்கிறோம் என்று அனைவரும் எனக்கு புரிய வைத்தார்கள். என் புகுந்த வீட்டினரின் அந்த அன்பையும் பாசத்தையும் பார்த்து நான் என்னை தேற்றிக் கொண்டேன். தினமும் என் கணவரிடமிருந்து அழைப்பு வரும். அவர் எனக்கு நிறைய அறிவுரைகள் கூறுவார். மெல்ல மெல்ல நான் இயல்பு நிலைக்கு திரும்பினேன். என் கணவர் சென்று இப்போது 15 நாட்கள் ஆகிவிட்டன. ஆனால் என்னுடன் ஒரு விசித்திரமான சம்பவம் நடக்க தொடங்கியது. எனக்கு புரியாத ஏதோ ஒன்று என்னுடன் நடக்க தொடங்கியது. அது ஏன் நடக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. என்னால் யாரிடமும் எதையும் சொல்லவும் முடியவில்லை. ஏனென்றால் எனக்கே அது புரியவில்லை. நாங்கள் அனைவரும் இரவில் பால் குடித்து விட்டு தூங்குவோம். என் கணவரின் அண்ணி தன் கையாலேயே அனைவருக்கும் பால் தயாரித்து அறைகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பார். வழக்கம் போல் அனைவரும் அவரவர் பாலை குடிப்பார்கள். ஒரு நாள் இரவு நான் 1 கப் பால் குடித்து விட்டு நிம்மதியாக தூங்கினேன். குளிர் அதிகமாக இருந்தது. திருமணத்திற்கு முன்பிருந்தே எனக்கு பால் என்றால் மிகவும் பிடிக்கும். எனக்கு தூக்கமும் சீக்கிரம் வந்தது. நான் பால் குடித்து விட்டு தூங்கிய போது எனக்கு எதுவுமே தெரியவில்லை. காலை கண் விழித்த போது என்னை சுற்றி ஏதோ ஒரு விசித்திரமான மனம் வந்தது. மெதுவாக கண்கள் திறந்த போது அது களிம்பின் மனம் என்று எனக்கு புரிந்தது. நான் நன்றாக கண்களை திறந்து என்னை சுற்றி பார்த்தேன். அங்கே யாரும் இல்லை. ஆனால் என் கை கால்களை பார்த்தபோது நான் அதிர்ச்சியில் உறைந்து போனேன். என் கை கால்களில் சிவப்பான தழும்புகள் இருந்தன. மேலும் கை கால்கள் வீங்கி இருந்தன. நான் என் கைகளையும் கால்களையும் மிகவும் உற்று பார்த்து கொண்டிருந்தேன். இரவில் தூங்கும் போது நான் எப்போது தடவினேன் என்பது எனக்கு நினைவிருக்கவில்லை. என் உடல் முழுவதும் மோசமான சிவப்பான தழும்புகள் சூழ்ந்திருந்தன. நான் பயந்து போய் உடனே எழுந்து அமர்ந்தேன். இதெல்லாம் எப்படி நடந்தது என்று தெரியவில்லை. இதையே யோசித்துக் கொண்டு நான் குளிப்பதற்காக குளியலறைக்கு சென்றேன். குளிக்கும் போது என் கை கால்களில் தண்ணீர் பட்டவுடன் மெல்ல மெல்ல அந்த சிவப்பு நிறம் மறைய தொடங்கியது. ஆனால் இது என்ன? என் மூச்சு மேலே போனால் மேலே, கீழே போனால் கீழே என்ற நிலையில் திகைத்து போய் நின்றேன். என் உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. நான் என்னை பார்த்து நானே மிகவும் பயந்து போனேன். என் கண்களில் கண்ணீர் வர தொடங்கியது. இது எனக்கு மிகவும் விசித்திரமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன் என்னுடன் இப்படி எதுவும் நடந்ததில்லை. நான் என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை.
பயம் என்னை முழுவதுமாக ஆட்கொண்டது. நான் குளித்துவிட்டு வெளியே வந்தபோது என் உடலில் இருந்த சிவப்பு நிறம் மறைந்திருந்தது. ஆனால் லேசான வீக்கம் மட்டும் மிஞ்சியிருந்தது. என் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது. நான் படுக்கையில் வந்து படுத்துக் கொண்டேன். எனக்கு என்னை பார்த்தே பயமாக இருந்தது. என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் தோன்றின. உண்மையில் இந்த சிவப்பு நிறத்தை என் உடலில் பூசியது யார்? ஆனால் அப்போதுதான் என் மூளையில் ஒரு விஷயம் தோன்றியது. ஒருவேளை இது ஏதேனும் விளையாட்டாக இருக்குமோ, அல்லது இடையில் ஏதேனும் பூச்சி என்னை கடித்திருக்குமோ, அதன் எதிர்வினையாக இப்படி நடந்திருக்குமோ? இதெல்லாம் என்னவென்று தெரியவில்லை. ஒருவேளை இந்த விளையாட்டை என் கணவரின் அண்ணன் மகள் மீனு செய்திருப்பாளோ? அப்படி நினைத்ததும் எனக்கு சற்று நிம்மதியாக இருந்தது. ஒருவேளை இது வெறும் கேலியாக இருக்கலாம் என்று தோன்றியது. ஏனென்றால் என் உடலில் எந்த விதமான வலியோ அல்லது வேதனையோ தெரியவில்லை. நான் காலை உணவுக்காக கீழே சென்றேன். அப்போது எல்லாம் சாதாரணமாக இருந்தது. அனைவரும் காலை உணவு மேஜையில் அமர்ந்து எனக்காக காத்திருந்தார்கள். என் சோகமான முகத்தை பார்த்து என் மாமியார் என்னிடம் கேட்டார், என்ன ஆச்சு மருமகளே, ஏதோ சோகமாக தெரிகிறாய்? நான் சொன்னேன், இல்லை அத்தை, அப்படி ஒன்றும் இல்லை. நான் சோகமாக இல்லை, நன்றாகத்தான் இருக்கிறேன். ஆனால் அவர்கள் முகங்களை பார்க்கும்போது அவர்களில் யாராவது என்னிடம் விளையாடி இருப்பார்கள் என்று தோன்றவில்லை. பிறகு என் மாமனார் என்னை நோக்கி புன்னகைத்துக் கொண்டே கேட்டார், ஏதோ ஒரு விஷயம் இருக்கிறது மருமகளே, உன் முகம் மிகவும் வாடி போயிருக்கிறது. அதற்கு நான் ஒன்றுமில்லை, ரிதேஷின் நினைவு வந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை அதனால் தான் சோகமாக இருக்கிறேன் என்று பதிலளித்தேன். ரிதேஷ் என்பது என் கணவரின் பெயர். அதற்கு அனைவரும் எனக்கு ஆறுதல் கூறி, கவலைப்படாதே, மெல்ல மெல்ல பழகிவிடும் என்று சொன்னார்கள். உண்மையில் என் கைகால்களின் அந்த சிவப்பு நிற அடையாளத்தை இட்டது யார் என்று நான் அனைவரிடமும் கேட்க விரும்பினேன். என் கைகளில் இன்னும் லேசான அடையாளங்கள் இருந்தன. மற்ற அடையாளங்கள் என் உடலில் இருந்து மறைந்து விட்டன. என்னால் அவர்களிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. ஆனால் அவர்களோ என்னிடம் கேள்விகள் கேட்க தொடங்கினர். என் கைகளில் இருந்த அடையாளத்தை பார்த்து மீனு என்னிடம் கேட்டால், சித்தி, ஏன் உங்கள் கைகளில் லிப்ஸ்டிக் தடவி இருக்கிறீர்கள்? ஒருவேளை நீங்கள் லிப்ஸ்டிக் சரியாக தடவாததால் அதை உங்கள் கைகளால் அழிக்க முயன்றது போல் தெரிகிறது. அதனால்தான் உங்கள் கைகளில் தழும்புகள் வந்துவிட்டன. அவள் சொன்னதை கேட்டதும் இது இவர்கள் யாருடைய வேலையும் இல்லை என்று எனக்கு உறுதியாக தெரிந்தது. நான் மீனுவின் பேச்சை கேட்டு புன்னகைத்தேன். அதன் பிறகு சில நாட்களுக்கு என்னுடன் அப்படி எதுவும் நடக்கவில்லை. என் மாமியாரின் உடல்நிலை சரியில்லாமல் போக தொடங்கியது. அனைவரின் கவனமும் அவர் பக்கமே இருந்தது. ஆனால் ஒரு நாள் நாங்கள் எதற்கு பயந்தோமோ அதுவே நடந்தது. என் மாமியாரின் உடல்நிலை சரியாகவில்லை. கண் இமைக்கும் நேரத்தில் அவர் எங்களை விட்டு இவ்வுலகில் இருந்து பிரிந்து சென்றார். என் மாமியார் ஒரு சிறந்த பெண்மணி. என் மாமியார் உயிரோடு இருந்தவரை என்னிடமோ அல்லது தன் மூத்த மருமகளிடமோ ஒருபோதும் தவறாக நடந்து கொண்டதில்லை. நாங்கள் இரு மருமகள்களுமே எங்கள் மாமியாரை மிகவும் நேசித்தோம். அவரும் எங்களை தன் மகள்களைப் போலவே கருதினார். என் மாமியாருக்கு பெண் பிள்ளைகள் இல்லை. ஆனால் அவர் தன் மருமகள்களுக்கே அந்த அன்பை கொடுத்தார். அவரின் அன்பு இன்றும் என் மனதில் பசுமையாக இருக்கிறது. ஆனால் ஒருவேளை அவர் வாழ்நாள் அவ்வளவுதான் இருந்திருக்கும் போல. என் மாமியாரின் மரணத்திற்காக என் கணவர் வீட்டிற்கு வந்திருந்தார். திடீரென நிகழ்ந்த தன் தாயின் மரணத்தால் அவர் மிகுந்த துயரத்தில் இருந்தார். எனவே நான் அவருக்கு பெரும் துணையாகவும் அன்பாகவும் இருந்தேன். அவர் பெரும் அதிர்ச்சியில் இருந்தார். ஆனால் அவர் ஒரு நாள் தன் வேலைக்கு திரும்பி செல்லத்தான் வேண்டும். என் மாமியார் இறந்து 10 நாட்களுக்கு பிறகு என் கணவர் மீண்டும் வேலைக்கு சென்று விட்டார். எனக்கு முன்னால் நடந்த அந்த சம்பவத்தை நான் முற்றிலும் மறந்துவிட்டேன். அந்த சிவப்பு தழும்புகள் மற்றும் மனம் பற்றிய விஷயம் என் நினைவில் இருந்தே மறைந்து விட்டது. என் மாமியாரின் மரணத்திற்கு பிறகு வீட்டில் ஒருவித சோகமான சூழல் நிலவியது. மனதில் துக்கம் இருந்தாலும் ஒருவர் சென்ற பிறகு வாழ்க்கை நின்று விடுவதில்லை. அனைவரும் மெல்ல மெல்ல தங்கள் அன்றாட பணிகளுக்கு திரும்பினர். ஒரு நாள் என் இடுப்பில் பயங்கர வலி ஏற்பட்டது. என் முகத்தை பார்த்த என் மாமனார் கேட்டார், என்ன ஆச்சு மருமகளே, உடல்நிலை சரியில்லையா? நான் அவரிடம் சொன்னேன், ஒன்றுமில்லை மாமா, இன்று என் இடுப்பில் மட்டும் அதிக வலி இருக்கிறது. என் மாமனார் என் அருகில் வந்து அமர்ந்து என் தலையை வருடி சொன்னார், மருமகளே, தவறாக நினைக்கவில்லை என்றால் ஒரு விஷயம் சொல்லவா? நான் உன் இடுப்பில் மூக்களிம்பை தடவி விடுகிறேன். அதனால் உன் வலி முற்றிலும் சரியாகிவிடும். மாமனார் இதை சொன்னதும் எனக்கு ஒருவித தயக்கம் ஏற்பட்டது. நான் சொன்னேன், வேண்டாம் மாமா, நானே தேய்த்துக் கொள்வேன், நீங்கள் செய்ய தேவையில்லை. ஆனால் அவர் சிரித்து கொண்டே சொன்னார், இதில் என்ன தவறு இருக்கிறது? நீயும் இந்த வீட்டின் ஒரு உறுப்பினர் தானே, உனக்காக இவ்வளவு கூட என்னால் செய்ய முடியாதா?
உன் மாமியாருக்கும் இடுப்பில் அதிக வலி இருக்கும். நான் தினமும் அவருக்கு மருந்து தடவி நன்றாக மசாஜ் செய்து விடுவேன். அப்படி செய்தால் வலி நொடியில் காணாமல் போய்விடும். உன் மாமியார் உயிரோடு இருந்தபோது என்னை மிகவும் பாராட்டுவார். யாருக்காவது இடுப்பு வலி இருந்தால் உங்களிடம் மசாஜ் செய்து கொண்டால் போதும், வலி உடனே தீர்ந்துவிடும் என்பார். ஆனால் நீ என்னை யாரோ ஒரு அந்நியனை போல் பார்க்கிறாய். சரி, உன் இஷ்டம் என்று வருத்தத்துடன் கூறினார். அவருடைய மனதை கஷ்டப்படுத்துவது என் நோக்கமல்ல. உண்மையில் நான் தயக்கத்துடனேயே ஒப்புக்கொண்டேன். அன்று வீட்டின் மற்ற அனைவரும் கோவிலுக்கு சென்றிருந்தனர். என் மாமனார் மட்டுமே வீட்டில் இருந்தார். இடுப்பு வலி காரணமாக என்னால் கோவிலுக்கு செல்ல முடியவில்லை. நான் படுத்துக் கொண்டேன். என் மாமனார் தன் அறையில் இருந்து மூவு எடுத்து வந்து என் இடுப்பில் தடவ தொடங்கினார். அவர் மிக நன்றாக மசாஜ் செய்தார். எனக்கு அது இதமாக இருந்தது. மசாஜ் முடிந்ததும் அவர் புன்னகையுடன் கேட்டார், இப்போது எப்படி இருக்கிறது என்று. நானும் சிரித்துக் கொண்டே, நீங்கள் மிக நன்றாக மசாஜ் செய்கிறீர்கள். என் இடுப்பு வலி முற்றிலும் சரியாகிவிட்டது என்று பதிலளித்தேன். அதற்கு அவர், இதோ பார், இதே மருந்தை வைத்து உன் கால்களுக்கும் மசாஜ் செய்கிறேன். அப்போது உன் கால்கள் மிகவும் லேசாக இருக்கும், உனக்கு நல்ல ஓய்வு கிடைக்கும் என்றார். நான் ஏதேனும் சொல்வதற்கு முன்பே அவர் தன் கைகளால் என் கால்களில் மசாஜ் செய்ய தொடங்கினார். நான் தயக்கத்துடன் அமைதியாகிவிட்டேன். அந்த மருந்து வாசனை மிக அதிகமாக இருந்தது. என் மாமனார் மசாஜ் செய்துவிட்டு சென்றார். கோவிலுக்கு சென்றிருந்த மற்றவர்களும் வீடு திரும்பினார்கள். எனக்கு மிகவும் நிம்மதியாக இருந்ததால் என் அறைக்கு சென்று படுத்துக் கொண்டேன். எனக்குள் ஒரு விசித்திரமான மயக்கம் ஏற்பட்டது. அந்த நிம்மதியால் எனக்கு தூக்கம் வந்துவிட்டது. நான் எப்போது ஆழ்ந்த உறக்கத்திற்கு சென்றேன் என்று எனக்கே தெரியவில்லை. எனக்கு மிக இனிமையான நிம்மதியான உறக்கம் வந்தது. அன்று இரவு நான் மிகவும் நிம்மதியாக தூங்கினேன். அறையில் யாரோ இருப்பது போன்ற உணர்வு ஏற்பட்ட போது என் கண்கள் திறந்தன. நான் கண்களை திறந்து பார்க்க முயன்றேன். ஆனால் தூக்கம் என்னை அந்த அளவிற்கு ஆட்கொண்டிருந்தது. என்னால் கண்களை திறந்து பார்க்க கூட முடியவில்லை. ஆனால் காலை விடிந்ததும் நான் மீண்டும் பயங்கரமாக பயந்து போனேன். பல முறை என்னை தெளிவுபடுத்திக் கொள்ள முயன்றேன். ஆனால் மீண்டும் அதை பார்த்து பயந்தேன். என் கை கால்களில் சிவப்பான தழும்புகள் இருந்தன. மேலும் மூ வாசனை அந்த அறையில் நிரம்பி இருந்தது. அந்த மனம் எப்படி இருந்தது என்றால், மசாஜ் ஏதோ இரவு நடந்தது போல் இல்லாமல் இப்போதே கொஞ்ச நேரத்திற்கு முன்பு செய்தது போல் இருந்தது. ஆனால் எனக்கு நன்றாக நினைவிருந்தது, மசாஜ் இரவே முடிந்து விட்டது என்று. பிறகு அறையில் இவ்வளவு பலமான வாசனை எங்கிருந்து வந்தது? எனக்கு நினைவு வந்து குளியல் அறைக்கு சென்று என் உடல் முழுவதையும் சரிபார்த்த போது உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. மீண்டும் ஒரு முறை என்னுடன் அதே விசித்திரமான சம்பவம் நடந்திருந்தது. நான் அழத் தொடங்கினேன். அந்த சிவப்பு அடையாளங்களை நீக்க உடல் முழுவதும் தண்ணீரை ஊற்றி குளிக்க தொடங்கினேன். இதெல்லாம் எப்படி சாத்தியம் என்று நினைத்து நான் மரண பயத்தில் இருந்தேன். உண்மையில் என் கை கால்களிலும் உடல் முழுவதிலும் இந்த சிவப்பு நிற தழும்புகள் எப்படி வருகின்றன? எனக்கு தெரியாமலேயே இதை செய்வது யார்? என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்தன. ஒருவேளை யாரோ ஒரு அந்நிய நபரின் வேலைதான் இதுவென்று எனக்கு தோன்றிய போது நான் இன்னும் அதிகமாக பயந்தேன். நான் ஆரம்பத்தில் இருந்தே கொஞ்சம் கோழைத்தான். நான் தூங்கிய பிறகு யார் என் உடலில் இந்த சிவப்பு நிறத்தை பூசுகிறார்கள்? அது எனக்கு தெரியாமல் எப்படி போகிறது என்று நினைத்து எனக்கே என்னை பார்த்து பயமாக இருந்தது. உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள். உண்மையில் யார் என் உடலில் இப்படி செய்கிறார்கள்? குளியல் அறையில் சென்று அந்த தழும்புகளை தேய்க்கும் போது அவை மறைந்துவிடும். ஆனால் சில தழும்புகள் லேசாக அப்படியே தங்கிவிடும். இதை பற்றி என் கணவரிடம் சொல்லிவிடலாமா என்று என் மனம் ஏங்கியது. என்னுடன் இப்படி எப்படி நடக்க முடியும்? இதையெல்லாம் யோசித்து யோசித்து என் தலை பயங்கரமாக வலிக்க தொடங்கியது. என் உடல்நிலையும் சரியில்லாமல் போனது. நான் வேலைகளை முடித்துவிட்டு என் அறைக்கு வந்து மருந்து சாப்பிடுவதற்காக டிராயரை திறந்தேன். அங்கே பல மூ பாக்கெட்டுகள் இருந்தன. ஏராளமான மூ டியூப்புகள் அங்கே வைக்கப்பட்டிருந்தன. என் அறையில் வரும் அதே வாசனை தான் அந்த டியூப்புகளிலும் இருந்தது என்பதை நான் உணர்ந்தேன். ஆனால் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இவ்வளவு அதிகமான டியூப்புகள் என் அறைக்குள் எப்படி வந்தன? என்னிடம் ஒரே ஒரு டியூப் தான் இருந்தது. நான் இவ்வளவு அதிகமாக வாங்கியதும் இல்லை, பயன்படுத்தியதும் இல்லை. ஆனால் நேற்று இரவு என் மாமனார் தனக்கு தேவையான மருந்தை அவர் அறையில் இருந்துதான் எடுத்து வந்தார். பிறகு இவை அனைத்தும் என் அறையில் என்ன செய்கின்றன? இதை யோசித்துக் கொண்டே நான் மருந்து எடுக்க வந்ததை மறந்துவிட்டேன். ஆனால் அந்த மருந்தின் மனம் மிக அதிகமாக இருந்ததால் அந்த பாக்கெட்டுகள் எனக்கு தூரத்தில் இருந்தே தெரிந்தன. அதை நுகர்ந்தவுடன் எனக்கு தலை சுற்றல் ஏற்பட்டது. நான் அந்த பாக்கெட்டுகளை அங்கேயே வைத்துவிட்டு யோசிக்க தொடங்கினேன்.
உண்மையில் இது என்ன மாதிரியான மூவ்? இதனுடைய மனமே வித்தியாசமாக இருக்கிறது. அதுவும் இவ்வளவு அதிகமாக என் அறையில் எப்படி இருக்கிறது? சட்டென்று என் மூளையில் ஒரு பொறி தட்டியது. நான் என் கை கால்களை பார்த்தபோது சிவப்பு தழும்புகளுடன் வீக்கமும் இருந்தது. மேலும் கை கால்களில் இருந்து அந்த மருந்தின் வாசனை மிக தீவிரமாக வந்தது. இதெல்லாம் என்னவென்று நினைத்து நான் மரண பயத்தில் இருந்தேன். என் உடலில் இந்த சிவப்பு நிறம் எப்படி வந்தது? அந்த மூவ் பாக்கெட்டுகளை பார்த்தபோது யாரோ அவற்றை வழக்கமாக பயன்படுத்துவது போலவும் என் மீதும் அவற்றை பயன்படுத்தியது போலவும் தோற்றியது. நான் அறையை விட்டு வெளியே வந்து எதுவுமே நடக்காதது போல இயல்பாக நடந்து கொண்டேன். பிறகு சமையலறைக்கு சென்று காலை உணவு தயாரித்தேன். அந்த நாள் முழுவதும் ஏதோ ஒரு வேலையிலேயே கழிந்தது. ஆனால் எனக்கு பயங்கரமான பதற்றம் இருந்தது. இன்று இரவு என்னுடன் அப்படி எதுவும் நடக்காது என்று நினைத்தேன். ஆனால் நான் நினைத்தது தவறாகிவிட்டது. அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது மீண்டும் என் உடல் முழுவதும் சிவப்பு நிற தழும்புகள் இருந்தன. இன்று என் உடல் முழுவதும் வீக்கமும் இருந்தது. இதை பார்த்தவுடன் நான் பயத்தில் அலறினேன். என் அலறல் சத்தம் வீடு முழுவதும் எதிரொலித்தது. என் சத்தத்தை கேட்டு என் கணவரின் அண்ணியும் மீனுவும் என் அறைக்கு ஓடி வந்தார்கள். என் உடலில் இருந்த அந்த சிவப்பு தழும்புகளையும் வீக்கத்தையும் பார்த்து அவர்கள் திகைத்து போனார்கள். என்னை உற்று பார்த்தார்கள். என் கணவரின் அண்ணி கேட்டார், உனக்கு என்ன ஆச்சு? இந்த சிவப்பு தழும்புகள் எப்படி வந்தன? என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை. நான் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு இதெல்லாம் எப்படி நடந்தது என்றும் எத்தனை நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது என்றும் அவர்களிடம் சொல்ல தொடங்கினேன். என் கணவரின் அண்ணியும் மீனுவும் என்னை உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். பிறகு அண்ணி சொன்னார், நீ இரவில் ஏதாவது சாப்பிட்டிருப்பாய், அதனால் உன் உடல் வீங்கி இருக்கும். இது லிப்ஸ்டிக் தழும்புகள் போலத்தான் இருக்கிறது. ஒருவேளை நீயே உன் உடலில் பூசிக்கொண்டு அதை கழுவாமல் தூங்கியிருப்பாய் போல் இருக்கிறது. அதனால்தான் உன் துணிகள் முழுவதிலும் லிப்ஸ்டிக் ஒட்டி இருக்கிறது. இதை கேட்டு நான் இன்னும் அதிகமாக அழத் தொடங்கினேன். இவர்களுக்கு எப்படி புரிய வைப்பது என்று யோசித்தேன். இதை கேட்டவுடன் அந்த தாயும் மகளும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இங்கே வேறு யாரும் வர முடியாது. வீட்டில் இருப்பவர்கள் அனைவரும் தங்கள் வேலையில் கவனமாக இருப்பவர்கள். உனக்கு ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கிறது என்று கூறிவிட்டு என்னை குளித்து விட்டு வர சொன்னார்கள். என் கை கால்களை அவர்களே சுத்தம் செய்துவிட்டு கீழே வா, காலை உணவு சாப்பிட்ட பிறகு பேசலாம் என்று கூறினார்கள். நான் குளித்துவிட்டு ஆடைகளை மாற்றிக்கொண்டு என் அறையையும் சுத்தம் செய்துவிட்டு வெளியே வந்தேன். ஆனால் என் மாமனார் என்னை பார்த்ததும் பதற்றம் அடைந்தார். என்ன ஆச்சு மருமகளே, ஏன் கவலையாக இருக்கிறாய் என்று கேட்டார். நடந்த அனைத்தையும் நான் அவரிடம் சொன்னேன். அதை கேட்டு அவர் அமைதியாகிவிட்டார். பிறகு சொன்னார், சரி கவலைப்படாதே, முதலில் காலை உணவு சாப்பிடு. சாப்பிட்டு முடித்ததும் என் மாமனார் என் அருகில் வந்து அமர்ந்து, நீ கவலைப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், உனக்கு ஒன்றும் ஆக விட மாட்டேன் என்று கூறினார். அவர் சொன்னது எனக்கு சற்று ஆறுதலாக இருந்தது. அதன் பிறகு என் கணவரின் அண்ணி என்னிடம் வந்து சொன்னார், நீ பயப்படாதே, எங்கள் வீட்டில் அப்படி எதுவும் இல்லை. நீ வீணாக கவலைப்படுகிறாய். எனக்கு திருமணமாகி 18 வருடங்கள் ஆகின்றன. இன்று வரை நான் இங்கு அப்படி எதையும் உணரவில்லை. உனக்கு நடப்பது போல் எனக்கோ அல்லது நம் மாமியாருக்கோ ஒருபோதும் நடந்ததில்லை. அப்படி இருக்கையில் உனக்கு மட்டும் எப்படி இப்படி நடக்க முடியும்? உன் அறைக்குள் யாரோ வருவதும் அது உனக்கு தெரியாமல் போவதும் சாத்தியமே இல்லை. நீயே லிப்ஸ்டிக் தடவி கொள்வாய் போலிருக்கிறது. அது உன் கைகளால் கலைந்து உடல் முழுவதும் பரவி இருக்கும். அதை நீயே மறந்துவிட்டு தூங்கியிருப்பாய். இது வெறும் உன்னுடைய கற்பனை தான், வேறொன்றும் இல்லை. என் கணவரின் அண்ணி சொன்னதை கேட்டு நான் அவரை பார்த்து, அக்கா, இது என் கற்பனை என்று நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? இவ்வளவு பெரிய விஷயத்தை நான் எப்படி மறக்க முடியும் என்று கேட்டேன். அதற்கு பிறகும் அவர் எனக்கு புரிய வைக்க முயன்றார். ஆனால் என்னால் எப்படி நம்ப முடியும்? ஏனென்றால் என்னுடன் நடந்தது மிகவும் விசித்திரமான விஷயம். இனி எதுவாக இருந்தாலும் நானே தான் சரி செய்ய வேண்டும் என்பதை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். இவர்கள் என் பேச்சை ஒருபோதும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். கடைசியில் இவர்களின் பேச்சுக்கு ஆமாம் என்று சொல்ல வேண்டிய கட்டாயத்திற்கு நான் தள்ளப்பட்டேன். நான் வழக்கம் போல் என் வேலைகளில் மும்முரமானேன். அடுத்த நாள் காலை நான் எழுந்தபோது மீண்டும் அதே பழைய விஷயங்கள் தான் நடந்தன. என் உடலில் சிவப்பு தழும்புகள் இருந்தன. அறையில் மூ வாசனை மிக அதிகமாக இருந்தது. ஆனால் இன்று எனக்கு ஆச்சரியமாக இல்லை, மாறாக எனக்கு மிகுந்த கோபம் வந்தது. இப்போது எந்த சூழ்நிலையிலும் இந்த உண்மையை நான் கண்டறிய வேண்டும். என்னுடன் ஏன் இப்படி நடக்கிறது? இதெல்லாம் செய்வது யார்? மீண்டும் மீண்டும் என்னை துன்புறுத்தும் இந்த செயலுக்கு பின்னால் இருப்பவர் யார்? நான் சிறிது யோசித்து விட்டு அந்த 3 பாக்கெட்டுகள் இருந்த டிராயரை திறந்தேன். என் மனதில் ஒரு எண்ணம் தோன்றியது. ஒருவேளை இந்த மருந்தினால் தான் நான் மயக்கமடைந்து ஆழ்ந்த தூக்கத்திற்கு செல்கிறேனோ? இந்த மருந்தில் ஏதோ கோளாறு இருக்கிறது.
என்னால் எதையும் யோசிக்க முடியவில்லை. ஆனால் இப்போது ரகசியம் உடைய போகிறது. நான் உடனடியாக 2 மூ பாக்கெட்டுகளை கடையில் இருந்து வரவழைத்தேன். என்னிடம் இருந்த பாக்கெட்டுகளுடன் அவற்றை ஒப்பிட்டு பார்த்தேன். இரண்டிற்கும் இடையே நிறைய வித்தியாசங்கள் இருந்தன. சந்தையில் இருந்து வாங்கப்பட்ட மருந்து வேறாக இருந்தது. என் அறையில் இருந்த மருந்து வேறாக இருந்தது. உடனடியாக என் டிராயரில் இருந்த அந்த பழைய பாக்கெட்டுகளை அங்கிருந்து அகற்றிவிட்டு கடையில் இருந்து வாங்கிய புதிய பாக்கெட்டுகளை அங்கே வைத்தேன். இந்த விசித்திரமான காரியத்தை செய்வது யார் என்று எனக்கு தெரிந்தாக வேண்டும். இரவு நெருங்க நெருங்க உண்மையை அறியும் ஆர்வம் எனக்குள் இன்னும் அதிகரித்தது. இறுதியாக இரவு வந்தது. அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உணவு உண்டோம். பிறகு அவரவர் அறைகளுக்கு தூங்க சென்றார்கள். நான் அறைக்குள் சென்றவுடன் இன்று எப்படியும் அந்த நபரை கண்டுபிடித்தே தீர வேண்டும் என்பதால் நான் தூங்குவது போல் நடித்தேன். இன்று இரவு நான் தூங்கக்கூடாது, விழித்திருந்து உண்மையை அறிய வேண்டும் என்று முடிவெடுத்தேன். நள்ளிரவு 12 மணி இருக்கும். அப்போது திடீரென்று என் அறையின் கதவு திறந்தது. என் மாமனார் அறைக்குள் நுழைந்தார். நான் ரகசியமாக கண்களை திறந்து அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்தேன். என் மாமனார் உள்ளே வந்தபோது அவர் கையில் ஒரு பை இருந்தது. அவர் இவ்வளவு விசித்திரமாக அறைக்குள் வருவது எனக்கு மிகவும் விசித்திரமாக தெரிந்தது. உண்மையில் இந்த நேரத்தில் அவருக்கு இங்கே என்ன வேலை? அவர் என்ன நோக்கத்திற்காக என் அறைக்குள் வந்தார்? ஆனால் அப்போதுதான் ஒரு மனிதன் பேசும் சத்தம் எனக்கு கேட்டது. என் மாமனாருடன் இன்னொரு நபரும் அங்கே இருந்தார். நான் எப்படியோ மெல்ல கண்களை திறந்து பார்த்தேன். என் மாமனாருடன் வந்த அந்த மனிதனின் தோற்றம் மிகவும் விசித்திரமாக இருந்தது. பார்ப்பதற்கு ஏதோ செய்வினை சூனியங்கள் செய்யும் ஒரு மாந்திரிகர் போல இருந்தார். என் அறையில் அவர்கள் இருவரையும் இப்படி பார்த்தபோது எனக்கு மரண பயம் ஏற்பட்டது. ஆனால் நான் என்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். என் மனதில் விசித்திரமான எண்ணங்கள் ஓடின. அப்போது அந்த மனிதன் என் முன்னே வந்து அமர்ந்தான். நான் என் நடிப்பை தொடர்ந்தேன். நான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போலவே நடித்தேன். என் கண்கள் மூடியிருந்தன. அந்த மாந்திரிகர் என் மாமனாரிடம் ஏதோ சொன்னான். என் மாமனாரும் அவர் பேச்சை கேட்டு என் பக்கத்தில் வந்து அமர்ந்தார். பிறகு எடுத்து என் கால்களில் தடவ தொடங்கினார். ஒருவேளை நான் ராயரில் வைத்திருந்த அதே மருந்தை தான் அவர் தடவி கொண்டிருந்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு எனக்கு அந்த மருந்தின் வாசனை மிக தீவிரமாக வந்தது. இதையெல்லாம் என்னால் நன்றாக உணர முடிந்தது. எழுந்து அமர்ந்து என் மாமனாருக்கு ஓங்கி ஒரு அறை விட வேண்டும் என்று என் மனம் ஏங்கியது. நீங்கள் என்னுடன் ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று சத்தமாக அலற வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் இப்போது என்னால் அப்படி எதுவும் செய்ய முடியாது. அப்போது அந்த மாந்திரிகர் சொன்னான், இந்த மருந்தை தேய்த்தால் அவள் இப்போது மயக்கமடைந்து விடுவாள். ஏனென்றால் இது சாதாரண மருந்து அல்ல. இதில் நாங்கள் சில பொருட்களை சேர்த்துள்ளோம். இதன் மனம் அவள் மூக்கிற்குள் செல்லும் போது அவள் மயக்கத்திலேயே இருப்பாள். மேலும் இதை உடல் முழுவதும் தேய்ப்பதால் அவள் உடல் மரத்து போய்விடும். அவளால் எதையும் உணர முடியாது. இதன் மனம் நம்மை பாதிக்காது. ஏனென்றால் நாம் மூக்கில் பஞ்சு வைத்துள்ளோம். இதன் முழு பாதிப்பும் இந்த பெண்ணிற்கு மட்டுமே இருக்கும். அந்த மனிதன் சொன்னதை கேட்டபோதுதான் நான் ஏன் மயக்கமடைந்தேன் என்பதும் எனக்கு ஏன் எதுவும் தெரியவில்லை என்பதும் எனக்கு புரிந்தது. சிறிது நேரத்திற்கு பிறகு அந்த மனிதன் சில மந்திரங்களை ஓத தொடங்கினான். என் மீது ஊதினான். பிறகு அவன் என் மாமனாரை அறையை விட்டு வெளியே செல்ல சொன்னான். அவன் பேச்சை கேட்டு என் மாமனார் வெளியே சென்றார். இப்போது இந்த ஆள் என்ன செய்ய போகிறான் என்று நினைத்து எனக்கு மரண பயம் ஏற்பட்டது. என் உயிரே போவது போல் இருந்தது. இதயம் பலமாக துடித்தது. அப்போது அந்த ஆள் என் உடலில் ஏதோ ஒன்றை பூசத் தொடங்கினான். அது சிவப்பாக இருந்தது. அது என் உடலில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தடவினான். இதையெல்லாம் செய்த பிறகு அவன் என் மாமனாரை அறைக்குள் அழைத்தான். என் மாமனார் உள்ளே வந்தபோது அவன் சொன்னான், இன்னும் 2 நாட்கள் தான் பாக்கி இருக்கிறது. நான் இவளிடம் இதே சிகிச்சையை மீண்டும் செய்ய வேண்டும். அதன் பிறகு உன் மருமகள் உன் மீது அன்பு செலுத்த தொடங்குவாள். உன் வசமாவாள். அந்த மனிதன் சொன்னதை கேட்டதும் என் உடல் நடுங்கியது. என் உயிரே போவது போலவும் இதயம் பயத்தில் வெடிப்பது போலவும் இருந்தது. இதையெல்லாம் என் மாமனாரே செய்கிறாரா? இதை கேட்டதும் என் மாமனார் பலமாக சிரித்துக் கொண்டே சொன்னார், நானும் அதைத்தான் விரும்புகிறேன். எனக்கு இந்த பெண்ணை மிகவும் பிடித்திருக்கிறது. இவ்வளவு சொல்லிவிட்டு அவர்கள் என் அறையை விட்டு சென்றார்கள். ஆனால் என்னை பார்த்தே எனக்கு அவ்வளவு நடுக்கமாக இருந்தது. கனவில் கூட இப்படி நடக்கும் என்று நான் நினைத்ததில்லை. இதுதான் நிஜம் என்பதை என்னால் நம்பவே முடியவில்லை. என் மாமனார் என்னிடம் இவ்வளவு கேவலமான பார்வையை வைத்திருப்பார் என்றும் என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. அவர்கள் சென்றதும் நான் உடனே எழுந்து அறையை உட்புறமாக பூட்டிக் கொண்டு குளிக்க சென்றேன். என் உடலில் இருந்த எல்லா தழும்புகளையும் தேய்த்து கழுவினேன்.
அடுத்து என்ன செய்வது என்று யோசித்தேன். இரவு 1 மணி இருக்கும். நான் என் கணவருக்கு தொலைபேசி அழைப்பு செய்தேன். அவர் தூங்கிக் கொண்டிருந்தார் போலிருக்கிறது. பல முறை அழைத்த பிறகு இறுதியாக அவர் அழைப்பை ஏற்றார். நான் அழுது கொண்டே என் கணவரிடம் பேசினேன். என் குரலை கேட்டு அவர் பதற்றமடைந்து நான் அழுவதற்கான காரணத்தை கேட்டார். நான் அவரிடம் சொன்னேன், எனக்கு எதுவும் தெரியாது. நாளை காலைக்குள் நீங்கள் வீட்டில் இருக்க வேண்டும். நீங்கள் வரவில்லை என்றால் நான் இந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவேன். இவ்வளவு சொல்லிவிட்டு நான் போனை வைத்து விட்டேன். அடுத்த நாள் காலை நான் அறையை விட்டு வெளியே வந்தேன். என் முன்னால் மாமனார் அமர்ந்து டிவி பார்த்து கொண்டிருந்தார். என்னை பார்த்ததும் அவர் முகத்தில் திடீரென ஒரு புன்னகை வந்தது. ஆனால் இப்போது எனக்கு அவர் முகத்திற்கு பின்னால் ஒரு சாத்தானின் முகம் ஒளிந்திருப்பது போல தெரிந்தது. காலை 9 மணிக்கு என் கணவர் வீட்டிற்கு வந்து விட்டார். என்ன ஆச்சு? ஏன் என்னை இவ்வளவு திடீரென்று வீட்டிற்கு வர சொன்னாய் என்று கேட்டார். அந்த நேரத்தில் வீட்டில் அனைவரும் இருந்தனர். என் கணவர் பதிலுக்காக காத்திருந்தார். மற்றவர்கள் ஏன் அவர் திடீரென்று வந்தார் என்று அறிய ஆவலாக இருந்தனர். என் மாமனாரை பற்றிய உண்மையை எப்படி சொல்வது என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் பெரும் துணிச்சலை வரவழைத்துக் கொண்டு நான் அனைத்தையும் கூறிவிட்டேன். என் பேச்சையும் அந்த ரகசியங்களையும் கேட்டதும் என் மாமனாரின் முகம் வாடி போனது. அவருடைய முகபாவனைகள் மாறத் தொடங்கின. ஆனால் இதை கேட்ட உடனேயே என் கணவர் அனைவர் முன்னிலையிலும் என் கன்னத்தில் அறைந்து விட்டார். அந்த விஷயத்தை கேட்டதும் அவர் மிகுந்த கோபம் அடைந்தார். என் பேச்சை யாரும் நம்ப மாட்டார்கள் என்று எனக்கு முன்பே தெரியும். அப்போது என் மாமனார் திடீரென்று பேசத் தொடங்கினார். உன் மனைவி என் மீது எவ்வளவு பெரிய பழியை சுமத்துகிறாள் பார் என்றார். என் கணவர் என் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ள முயன்றார். அப்போது நான் ஆதாரத்தை காட்டுவதாக கூறி அவர் பிடியில் இருந்து விடுபட்டு அறைக்குள் ஓடினேன். நான் இரவில் நடந்த அனைத்தையும் பதிவு செய்திருந்த அந்த கேமராவை அவரிடம் கொடுத்தேன். என் மாமனாரும் அந்த மனிதனும் அறைக்குள் வந்ததும் அவர்கள் என்னிடம் செய்த செயல்களும் அந்த கேமராவில் பதிவாகியிருந்தன. அந்த வீடியோவை பார்த்ததும் என் கணவர் அதிர்ச்சியில் நிலைகுலிந்து கீழே விழுந்தார். குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் அந்த வீடியோவை பார்த்தனர். அதன் பிறகு என் மாமனார் தலைகுனிந்து நின்றார். அவர் என் கால்களிலும் என் கணவர் கால்களிலும் விழுந்து மன்னிப்பு கேட்க தொடங்கினார். என்னை மன்னித்து விடுங்கள். மருமகளின் அலையில் நான் மயங்கிவிட்டேன். அவள் திருமணம் செய்து வந்த நாள் முதலே அவளை எனக்கு பிடித்து விட்டது. அதனால் தான் மாந்திரிகரை வைத்து அவள் மீது வசியம் செய்தேன் என்று கூறினார். நடந்தது எதுவுமே நல்லதல்ல. குடும்பத்தினர் அனைவர் முன்னிலையிலும் என் கண்ணியும் சிதைக்கப்பட்டது. ஒரு பக்கம் என் கணவருக்கு தன் மனைவி, மறுபக்கம் தன் தந்தை. என் கணவரால் இந்த வயதான காலத்தில் தன் தந்தையை வீட்டை விட்டு வெளியேற்ற முடியவில்லை. அதனால் அவர் என்னை அழைத்துக் கொண்டு அவர் வேலை செய்யும் வேறொரு நகரத்திற்கு சென்று விட்டார். ஆனால் என் கணவர் தன் தந்தையுடனான அனைத்து உறவுகளையும் துண்டித்துக் கொண்டார். இந்த சூழ்நிலையை பார்த்த என் கணவரின் அண்ணியும் தனியாக ஒரு வீடு எடுத்து சென்று விட்டார். இப்போது அந்த வீட்டில் என் மாமனார் மட்டுமே தனியாக எஞ்சியிருந்தார். வருந்துவதை தவிர அவரால் இப்போது வேறு எதுவும் செய்ய முடியாது. ஏன் இப்படி செய்தோம் என்று அவர் மிகவும் வருந்தினார். என் கணவரின் அண்ணன் அவருக்கு உணவு கொடுக்க மட்டும் செல்வார். மற்றபடி அவரிடம் யாரும் பேசுவதில்லை. அவருடைய வேலைகளை கவனித்துக் கொள்ள வீட்டில் ஆட்கள் நியமிக்கப்பட்டனர். நான் என் கணவருடன் வேறொரு நகரத்தில் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆனால் இன்றும் என் மாமனாரின் அந்த அருவருப்பான செயலை நினைத்தால் மிகுந்த வேதனையாக இருக்கிறது. உண்மையில் அது மருந்து அல்ல. அதற்குள் ஏதோ தவறான மருந்து கலக்கப்பட்டிருந்தது. அதை என் உடலில் தடவிய பிறகு என் உடல் மரத்து போய்விடும். அந்த மாந்திரிகர் என் உடல் முழுவதும் அந்த சிவப்பு நிறத்தை பூசி விடுவான். அந்த மருந்தின் காரணமாகவே என் உடல் வீங்கி போனது. அந்த மாந்திரிகர் என்னிடம் என்ன செய்தான் என்பதே எனக்கு தெரியாமல் போனது. இதெல்லாம் எனக்கு மிகவும் பயங்கரமாக இருந்தது. இனிமேல் என்னை யாரிடமும் விட்டு செல்ல மாட்டேன் என்றும் எப்போதும் என்னை பார்த்துக் கொள்வேன் என்றும் என் கணவர் என்னிடம் வாக்குறுதி அளித்தார். இப்போது நான் என் கணவருடன் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நன்றி.